கெனிசியாலஜினா வந்து ஒரு மசில் மூமெண்ட் சயின்ஸ். மேலை நாடுகளில் இது என்ன சொல்கிறாங்கன்னா, கெனிசியாலஜின்றது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மெடிசனுக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க. ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் ஒரு கெனிசியாலஜிஸ்ட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, ஃபிசியோதெரபிஸ்ட் நிறைய மொடாலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்மளோட பாடி பார்ட்ஸில் வந்து நம்மளோட மூமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா டாக்டர்? கண்டிப்பாக. கீழே இருந்து காலை மடக்கி தூக்கும் போதோ, கையை தூக்கும் போதோ, ஸ்பைனை ட்விஸ்ட் பண்ணி திரும்பும் போதோ நமக்கு வந்து சின்ன சின்ன சவுண்டு வந்து கேட்கலாம். கிரிப்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பெயினோடு சேர்ந்த மாதிரி வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இதே நீர் பருகிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மினால டீஹைட்ரேஷன்னால கூட அந்த மசில் ஸ்டிஃப்னஸ்ஸு இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு மசில் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு எக்ஸசைஸ் ஒரு பெரிய ஒரு விஷயம். ஹலோ மக்களே, நானும் நம்ம உடல்ல வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு சொல்யூஷன் தரத்துக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் தர்மேஷ் குபேந்திரன் இருக்காரு. இவர் வந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உடல் இயக்கவியல் மருத்துவரும் கூட. சென்னையிலே இவர் ஒருத்தர் மட்டும்தான் உடல் இயக்கவியல் மருத்துவராகவும் இருக்காரு, அதுவும் ஆயுர்வேதத்திலையும் கூட இருக்காரு. இந்த காம்பினேஷன்ல இருக்கிறது ரொம்ப ரேரு. அவங்கள ஷோவில் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. எஸ் டாக்டர், சென்னையிலேயே நீங்கள் மட்டும்தான் கைனசியாலஜிக்கு இருக்கிறீங்க. ஸோ இந்த கைனசியாலஜினா என்ன? ஸோ அது எப்படி ஃபிசியோதெரப்பிலேருந்து டிஃபர் ஆகுது டாக்டர்? கைனசியாலஜினா வந்து ஒரு மசில் மூமெண்ட் சயின்ஸ். இதுதான் வந்து டெஃபினிஷன். இது மட்டும் இல்லாமல் இதை பற்றியான நிறைய படிப்புகள் வந்துட்டு இப்போது வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்திருக்கு. மேலை நாடுகளில் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, கைனசியாலஜின்றது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மெடிசனுக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க. இப்போது நம்ம வந்துட்டு ரெகுலராகவே வந்து ஒரு நோய் வருது, அதை வருமுன் காப்போம், வந்த பின் எப்படி அதை எதிர்கொள்வோம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இதில் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் ஒரு கெனிசியாலஜிஸ்ட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, ஃபிசியோதெரபிஸ்ட் நிறைய மொடாலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஃபிசியோதெரப்பி ஒரு வாஸ்ட் ரொம்ப பெரிய ஒரு சயின்ஸ். நல்லா நிறைய தெரப்பி இருக்குது. அக்யூட் இன்ஜுரிஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம். கெனிசியாலஜியை பற்றி நம்ம நிறையா பேசணுன்னா, ஒரு மசில் மூமெண்ட் சயின்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஆப்டிமைசேஷன் ஆஃப் மசில் மூமெண்ட்ஸ், எக்ஸசைஸ் தெரப்பி, பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்டு. ஒரு இன்ஜுரியில் வந்துட்டாங்க, அதுக்கப்புறமா ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க. போஸ்ட் சர்ஜரி அந்த மசில்ஸ் எல்லாம் திருப்பி எப்படி மொபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஜென்ரலாக வந்து ஒரு வீட்டில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, வீட்டு வேலை செய்கிறாங்கல்ல, அந்த தாய்மார்கள்லாம் எப்படி நிற்கணும், எப்படி உட்காரணும், எந்த ஆங்கிளில் திரும்பணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கைனசியாலஜின் போது ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் தனியாக வந்து இப்போ வந்து ஒரு பாஸ்கெட் பால் ஆடுறாங்க, கிரிக்கெட் ஆடுறாங்க, அவங்களுடைய மூமெண்ட்ஸை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ற மாதிரி இது ஒரு ஸ்டடீஸ். ஓகே சார். அப்போ பாடியில் இருக்க அந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி சரியாக இருக்கா அப்படின்னு படிக்கிறது, இதை பற்றி செக் பண்ணுறது எல்லாமே கைனசியாலஜியில் வந்துடும், அப்படி தானே டாக்டர்? ஆமாம். ஓகே டாக்டர். அப்போ நம்மளோட பாடி பார்ட்ஸில் வந்து நம்மளோட மூமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா டாக்டர்? கண்டிப்பாக. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எதுனா ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு பாடி லாங்குவேஜ் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, பெயின். கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாமல் ஒரு படிக்கட்டு ஏறுறோம், ஒரு பாத்திரம் எடுக்கிறோம், அதே மாதிரி வந்து துணி துவைக்கிறாங்க, இல்லை கார் ஓட்டுறாங்க, பைசைக்கிள் ஓட்டுறாங்க, இந்த மாதிரியான எல்லா விஷயம் நம்ம டெய்லி செஞ்சுட்டே இருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்கக்கூடாது. ஒரு கையை தூக்கி ஒரு துணியை காய போடுறதோ, அந்த துணி அங்கேருந்து எடுக்கும் போதோ, இல்லைனா வந்து ஒரு வெயிட்டை தூக்கி வீட்டில் இருக்கிற சும்மா ஒரு குக்கரோ ஒரு பாத்திரத்தோ எடுத்து வைக்கும் போதோ ஒரு டிஸ்ஃபங்க்ஷன், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, ஒரு வலி ஏற்படும். இந்த மாதிரி வலி ஏற்பட்டாலே நமக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வந்து சரியில்லை, அந்த மாதிரி நம்ம ஒரு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மசில் ஒரு ட்விட்ச் வரும், ஒரு டக் 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 டக்னு ஒரு ட்விட்ச் மாதிரி தெரியும். டோச் மாதிரி ஒரு மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி ஒரு ட்விட்ச். இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சோர்னஸ், டயர்ட்னஸ், வீக்னஸ், இப்படிலாம் இருந்ததுன்னா மசிலில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, ஜாயிண்டில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சுக்கு மேலே ஒரு முட்டியை வந்து ஒரு கீழே இருந்து காலை மடக்கி தூக்கும் போதோ, கையை தூக்கும் போதோ, ஸ்பைனை ட்விஸ்ட் பண்ணி திரும்பும் போதோ
நமக்கு வந்து சின்ன சின்ன சவுண்டு வந்து கேட்கலாம், கிரிப்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பெயினோட சேர்ந்த மாதிரி வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஒரு ப்ராப்பரான ஒரு டாக்டரை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன எக்ஸசைசஸ், பெருசாக ஒரு நோய் வரதுக்கு முன்னாடி ரெகுலராகவே எக்ஸசைசஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லாத அளவுக்கு பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. டாக்டர், மசில் வீக்னஸ் பத்தி நிறைய சொன்னீங்க. நம்ம வீட்லயே இப்ப நம்மளோட மசில் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர்? இப்போ நமக்கு வந்து மசில் வீக்னஸ் இருக்கு, அது மாதிரி பார்த்தோன்னா நம்ம கையில தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஒரு தொலைன்னு ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரலாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் வரும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு பெயின் வரும். அது மட்டும் இல்லாமல் நடக்கும் போதோ உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதோ ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் அந்த மாதிரி ஃபீலே பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆயாசம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயாசம், ஃபெட்டிக், ஒரு மாதிரி ஃபெட்டிக் வரும். டிஸ்கம்ஃபர்ட் வந்து எந்த ஒரு மூமெண்ட் பண்ணாலும் டிஸ்கம்ஃபர்ட் வரும். எவ்வளோதான் தூங்கினாலும் அவங்களுக்கு வந்து அந்த தூக்கம் பத்தாமல் இருக்கும். இதுக்கெல்லாம் பேசிக்கான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான உணவுகள், அதே மாதிரி நீர் பருகிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மினால, டீஹைட்ரேஷன்னால கூட அந்த மசில் ஸ்டிஃப்னஸ்ஸு இந்த மாதிரி வரும். ரெகுலராகவே சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணும்போது பாடியில் வந்து மசில் வீக்னஸ் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இதை எதிர்கொள்கிறதுக்கு தான் வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷனல் மூமெண்ட் எக்ஸசைசஸ்ஸு இல்லாமல் அதுக்கு அப்புறமா இன்னும் ஜாஸ்தி பண்ணோன்னா ப்ராப்பரான ட்ரைனரோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோ இல்லைனா கைனிசியாலஜிஸ்ட்டோ இல்லைனா டாக்டரோ பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுடைய ஜாயிண்ட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸசைஸை டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே டாக்டர், மசில் வீக்னஸ் பற்றி சொன்னீங்க. அப்போ மசில் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு என்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம், இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க டாக்டர்? ஃபஸ்ட்டு மசில் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு எக்ஸசைஸ் ஒன்று ஒரு பெரிய ஒரு விஷயம். ஃபுட்டு என்ன கேட்டாலே வந்து ரெண்டுத்துக்குமே ரொம்ப ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து சாப்பிட்டாலே சரியாயிடுமோன்ற ஒரு ஃபீலிங்க்கு போயிடுவாங்க. அதனால் நல்லா ஆணி அடித்த மாதிரி சொல்லணுன்னா எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மசிலை ஜாயிண்ட்டை ஸ்ட்ரென்த்தாக வைக்கிறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் உணவுகள் வந்து கரெக்டாக பார்த்து எடுக்கணும். பேலன்ஸ்டு டயட் சொல்லுவாங்க. ப்ராப்பரான புரதச்சத்து, மாவுச்சத்து, டயட்ரி ஃபைபர்ஸ், அப்புறமா வந்து ஃபேட்டு, அதுக்கப்புறமா எல்லாமே நம்ம மல்டி விட்டமின்ஸ் எல்லாமே ஃபுட்டுலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீர் பருகுதல், ஃப்ளூயிட் இன்டேக், ஹைட்ரேஷன் ப்ராப்பராக இருக்கணும். இந்த உணவுகள்லாம் கரெக்டாக நம்ம இன்டர்வல் விட்டு சாப்பிட்டா நல்ல சேஞ்சஸ் வரும். வித் எக்ஸசைஸும் பண்ணும்போது நல்ல மசில் ஸ்ட்ரென்த்தனிங் வரும். மசிலோடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட இன்ஜுரிக்கு ஏற்ற மாதிரியும் இல்லைனா ஜென்ரலாக வந்து ப்ராப்பரான டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ப்ராப்பர் டயக்னோஸ் பண்ணி சொல்லும் போது நமக்கு அந்த எக்ஸசைஸ் டிசைன் பண்ணி கொடுக்கும்போது நல்ல சேஞ்சஸ் வரும். ஓகே டாக்டர், அப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம மசில் வந்து ஸ்ட்ரென்த்தனாக என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் டாக்டர்? பேசிக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்னது டாக்டர்? நிறைய எக்ஸசைசஸ் இருக்குமா. எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக்னு எக்ஸசைஸ் இருக்குது, ஐசோடோனிக் எக்ஸசைசஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து ஐசோகினடிக் எக்ஸசைஸ். இந்த மசில் மூமெண்ட் மூணுத்தையும் வச்சு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸே டிசைன் பண்ணியிருக்காங்க. சின்னதாக நம்ம வந்துட்டு ஏரோபிக் எக்ஸசைசஸ் தான் முதல்ல பண்ணோம். ஒரு ஜாகிங் போகிறது, முடியாதவங்க ஸ்டார்டிங் வந்து ரன்னிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்விம்மிங் ஆரம்பிக்கலாம். ஸ்விம்மிங் தெரியாதவங்க ஸ்விம்மிங் பூலில் வாக்கிங் மாதிரி பண்ணி ஆரம்பிக்கலாம். இதெல்லாமே சேர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸ்ட்ரென்த் கண்டிஷனிங் ட்ரைனிங் இருக்குது. இது வந்து சின்ன சின்ன வெயிட்ஸ் வச்சுட்டு கொடுப்பாங்க. உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரியான பாடி வெயிட்ஸை வச்சுட்டு சின்ன சின்ன எக்ஸசைசஸ் கொடுப்பாங்க. இது வந்து பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போகலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் ஸ்திரத்தன்மை. இப்போ ஒத்த காலில் நின்னா எத்தனை நேரம் அவர் வந்து பாடி ஷேக் ஆகாமல் நிற்கிறார் அந்த மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மொபிலிட்டி, ஜாயிண்ட்டோடைய மூமெண்ட்ஸ், இதுக்கப்புறமா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, மசிலோடைய மூமெண்ட், அந்த ரேஞ்ச் டிஃப்ரெண்ட்டாக எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது பாடியிலன்றதை
இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சின்ன சின்ன எக்ஸசைசஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து முடிச்ச அப்புறமா ஸ்ட்ரென்த் கண்டிஷன், ஹையர் அண்ட் எக்ஸசைசஸ், வெயிட்ஸு வித் ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ் இந்த மாதிரி போகலாம். இதெல்லாம் வந்துட்டு ஒரே நாளில் சொல்லிட முடியாது. இதை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதோடைய பேசிக்ஸோடு சொல்லும்போது இன்னும் நல்லா மக்களுக்கு புரியும். ஓகே டாக்டர், அருமையாகவே எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ஏன்னா டெய்லியுமே ஒருத்தவங்கள பாடியில் வந்து ஏதாவது ஒரு பெயின் இருக்கும். ஸோ அதுக்கு இதுதான் ரீசனாக இருக்குமா அப்படின்னு அவங்களுமே கன்ஃபியூஸாக இருப்பாங்க. ஸோ அந்த பெயின் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது, எப்படி ப்ராப்பராக ஒரு டாக்டர் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நிறையவே சொன்னீங்க. என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணுமே எங்களுக்காக சொன்னீங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.